ஐக்கிய நாடுகள் சபையின் அவையில் ஐஸ்வர்யா தனுஷ் நடனமாடிய சம்பவம் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஐநா சபையின் அவையில் இதுவரை MS சுப்புலட்சுமி, AR ரஹ்மான், சுதா ரகுநாதன் உள்ளிட்ட சில தமிழ் பிரபலங்களுக்கு மட்டுமே தங்களது திறமையை வெளிக்காட்ட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் அங்கு நடனமாடியதாக வெளிவந்த செய்தி சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. ஐஸ்வர்யா தனுஷ் நடனமாடியது ஐநாவின் பொது அவை அல்ல என்றும், ஐநாவில் உறுப்பினராக உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த அவையை ஒப்பந்தம் செய்து அரங்கேற்றம் செய்யலாம் என்றும் பிரபல பத்திரிகையாளர் பிரமோத் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஐஸ்வர்யாவுக்காக இந்த அவையை ஒப்பந்தம் செய்தது இந்திய அரசு என்ற தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார். சரியான செய்தியை தெரிவிக்காமல் MS சுப்புலட்சுமி போன்ற ஆளுமைகளின் பட்டியலில் ஐஸ்வர்யா தனுஷை சேர்ப்பது வருத்தம் அளிப்பதாகவும் பிரமோத் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே ஐஸ்வர்யா தனுஷ் ஆடியது பரதநாட்டியமே அல்ல என்று இணைய விமர்சகர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். இந்நிலையில் பிரமோத்தின் இந்த கருத்தும் சர்ச்சையாகி இருக்கிறது.